ஹாய் வெல்கம் டு ShiazLife. நான் வீடியோ போட்டே 1 மந்த் ஆக போகுது. ஒரு குட்டி வீக்கெண்ட் vlog வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் போல் நாங்கள் பீச் வந்து போயிருந்தோம். வீக்கெண்ட் எப்போவாது ரொம்ப போர் அடிச்சுன்னா இந்த பீச்சுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. தும்பா பீச் ரொம்ப காமாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது அவ்வளோவா க்ரௌட் இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டு, களக்கூட்டம் சைடில் இருந்திங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஷாப்பும் வர ஆரம்பிச்சிட்டு, அதில் இந்த பானிபூரி, அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம், மோமோஸ் ஷாப் அப்படின்னு கொஞ்சம் ஷாப்பும் அங்கே இருக்குது. நாங்களும் ஈவினிங் அன்றைக்கி போயிருந்தோம். பானிபூரியும் கடலையும் வாங்கியிருந்தோம். ப்ரைஸ்க்கு ஓகே. இங்கே சன்செட் பார்க்க சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து சில் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படி வந்து ஒரு 7 o'clock போல் கிளம்பினோம். இந்த பீச்சை முன்னாடி என்னோடய வீடியோஸில் போட்டிருப்பேன். மார்னிங் வந்திருப்பேன் இந்த பீச்சுக்கு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பார்க்கலான்னு செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு போய் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போகிற வழியில் வந்து பாஸ்தா வாங்கிட்டு போயிருந்தோம். அதுவும் ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு பாஸ்தா தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராடக்ட் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இண்டஸ் வேலியோட கடாயும் ஃப்ரையிங் பேனும் தான். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கடாய். இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எங்ககிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே இல்லை. அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க. நம்ம நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே. அப்புறம் இந்த ஃப்ரையிங் பேன் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்லீக்காக இருந்துச்சு. இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறோம். இது ஒரு டாக்ஸின் ஃப்ரீ. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் குக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹீட் வந்து அப்படி நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும் நார்மல் பேன் விட. ஸோ இதை குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு இப்போ ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து மேகியோட பாஸ்தா தான் வாங்கியிருந்தேன். அது டக்குன்னு வந்து குக் பண்ணிடலாம், நைட்டுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ShiazLife அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு பாஸ்தா கிரேவிங்ஸ் இருந்துன்னா மட்டும் இது ட்ரை பண்ணுங்கள். டெய்லி குக்கிங்க்கு வந்து இது செட் ஆகாது. இது மேகியோட பாஸ்தா. மேகியில் வந்துட்டு மஷ்ரூம் பாஸ்தா அப்படின்னு ஒரு பேக்கெட் இருக்கும். அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி தண்ணி விட்டுட்டு பாஸ்தாவை போட்டுருணும். அப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் மசாலாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சாஷேவும் உள்ளே தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொதி வரும். அப்புறம் இந்த மாதிரி பாஸ்தா வந்து குக் ஆகும். லைட்டாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஆர்கானாவும் கொஞ்சம் ரெட் சில்லியும் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஆட் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணேன். எந்தளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாது, பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டப்பறம் நல்லா இருந்துச்சு. இந்த பேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அடியிலலாம் பிடிக்காது. அப்படி நல்லா க்ரீமியாக அப்படி வந்துடும் எல்லாமே. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு, பாஸ்தா பண்ணுறதுக்கு எதுனாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சைடிஷ் மாதிரி பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைடிஷ். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாட்டு ஏதாச்சும் ஈஸியாக குக் பண்ண முடியுமா அப்படின்னு தான் வந்து ஒவ்வொரு ரெசிப்பியாக வந்து தேடிட்டுருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில், இந்த ஆயில் வந்து தேவையில்லை, பட் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கேபேஜு, கேரட்டு, அப்புறம் வந்து மல்லி இலை, இது கூட கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு சாட்டே பண்ணிக்கணும். இது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இத்தனைக்கும் லைட்டாக 2 ட்ராப் ஆயில் தான் விட்டேன். பட் அதுவே வந்து அடி பிடிக்காமல் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கடாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டு குக் பண்ணாலே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல அகலமாக இருக்குது, அடி பிடிக்கலை. இந்த கேப்சிகம் போட தான் மறந்துட்டேன். அப்புறம் கடன்னு கட் பண்ணி கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட சூப்பரான ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலியோட இதே சைஸில் நீங்கள் எந்த வெசல் யூஸ் பண்ணாலுமே, எந்த கடாய் யூஸ் பண்ணாலுமே இந்த லிட் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வந்து வேகிறதுக்காண்டி இந்த லிட் வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். வெஜ்ஜீஸ் வந்து ஒரு ஃபுல் குக் பண்ணாமல் ஒரு ஹாஃப் குக் தான் நான் பண்ணுறது இப்போல்லாம். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் கூட நம்ம எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு பன்னீரும் ஆட் பண்ணி எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த 2 ட்ராப் ஆயில் தான். அதுக்கப்புறம் நான் ஆயிலே ஆட் பண்ணல. பாருங்கள் எந்த ஒரு அடி பிடிக்காமல் அவ்வளோ நீட்டாக வருது. எனக்கு அதான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். குவாலிட்டி இல்லாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். பட் இது வந்துட்டு நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம் இண்டஸ் வேலியோடது. இது கூட நான் இப்போ 2 எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் இது கூட கொஞ்சம் மசாலாஸ் போடலாம், தக்காளி ஆட் பண்ணி அதை ஒரு புர்ஜியாக பண்ணலாம். ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது, சாண்ட்விச் மாதிரி, இல்லைனா சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க இல்லை டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியும் கூட. ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட் வந்து ஈஸியாக குக் பண்ணியாச்சு.
நீங்களும் இண்டஸ் வேர்லேருந்து என்ன ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் 12% டிஸ்கவுண்ட் ஓடி வாங்குங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஷியாஸ்12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த கடாய் அண்ட் பேனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் vlog வந்து அப்படியே நான் மார்னிங்லேருந்து தான் கண்டினியூ பண்ணுறேன். சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழும்புறது. அப்புறம் அப்படியே வந்து கிச்சனுக்கு டீ எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் வச்சாச்சு. பால் வந்து நல்லா கொதிக்க விடுவேன். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த துணி துவைக்கிறதுக்குள்ளே எல்லா கிளாத்தும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். சாட்டர்டேனாலே எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கும். அதில் தான் இந்த பெட்ஷீட்டு அது இது எல்லாமே வந்து மாற்றுறது. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பில்லோ கவர், பெட் கவர் எல்லாமே மாற்றுவோம். அப்புறம் என்னென்ன கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து ஜென்டிலாக வாஷ் பண்ணக்கூடியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வைப்பேன். எல்லாமே நல்லா லிக்யூட் போட்டு ஊற வச்சுருவேன். அந்த கேப்பில் வந்து டீயும் ரெடி ஆகிரும். நான் அப்படியே மெதுவாக வந்து கொஞ்ச நேரம் எங்களோட மீ டைம் 2 பேரும் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி நான் வந்து கேமரா வச்சுருக்கேன் அப்படிங்கிற கான்ஷியஸில் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க. சாட்டர்டேனாலே இந்த மாதிரி ஸ்லோவாக தான் இப்போது இது வரை போயிட்டுருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இன்னொரு சாட்டர்டே இன்னொரு விதமாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் போல் ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு நான் மொபைல் நோண்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துருப்போம். அப்புறம் சாட்டர்டேனாலே நம்மளுக்கு மார்னிங் குக் பண்ணுறதுக்கு மடியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். தென் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக உருண்டு கிச்சனுக்கு மார்னிங் வந்து குக் பண்ண போவேன். கிச்சனில் எல்லாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். ஒன்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே போய் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து குக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா கடன்னு எல்லா வேலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு ஒரு டிஷ் பண்ணதுக்கே 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆக்குவேன். பட் இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, கொஞ்சம் டக்குன்னு பண்ண பழகிட்டேன். கிச்சனை கொஞ்சம் மினிமலாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு தாட் இருக்குது. ஏன்னா நிறைய டப்பாஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப மினிமலாக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இப்போ வந்திருக்கு. யூஸ்வலாக வந்துட்டு நான் கொஞ்சம் அழகான திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து வாங்கணுன்னு ஆசைப்படுவேன். பட் இந்த கிச்சன் விஷயத்தில் வந்துட்டு நான் எதுவுமே வாங்கலை. என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் அப்படியே சமாளிச்சிட்ருக்கேன். பட் இனி வந்து கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுவும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற தாட்டில் தான் இப்போ இருக்குது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் வந்து கிச்சன் திங்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதோட லிங்க் எல்லாம் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக என்னோடய பேம்பூ சாப்பிங் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் சின்ன சைஸாக வச்சுருந்தேன். அதை வந்து நான் இப்போ சப்பாத்தி ரோலுக்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. மார்னிங் வந்து அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, இந்த டிஷ் வச்சிடலாமா, அந்த டிஷ் வச்சிடலாமா அப்படிலாம் பயங்கரமாக யோசிச்சு வச்சுருப்பேன். லாஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போனால் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த தக்காளி, உள்ளி இதெல்லாம் போட்டு ஒரு வசக்கி ஜஸ்ட்டு ஒரு தோசை மாவு இருந்ததுன்னா அதை வச்சே முடிச்சிடுறது. இந்த மாதிரி தான் இப்போ வந்து கொஞ்சம் கரண்ட் சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஷார்ட்ஸாக தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. அப்புறம் என்னோடய கிச்சன் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் மினிமலான திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் ஓனாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் காமிக்கிற கடாயும் பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேர்லேருந்து வாங்கினது தான். நல்லா அடித்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனாலும் வந்துட்டு அதோட குவாலிட்டி இன்னும் போகாமல் இருக்குது. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து தோசை போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா நம்ம இப்படி இருக்கோமே, ஒரு காலத்தில் கிச்சன் சைடே வந்து போக மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிச்சன் சைடில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது.
குக் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏதோ ட்ரீமில் இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ரியாலிட்டி இப்போ தான் வந்து புரியுது. இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறனால மார்னிங் கண்டிப்பாக வந்து 6 o'clock எழும்புறது, 11 o'clockனா தூங்குறது, இந்த மாதிரி வந்து ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு டேஸ் எல்லாமே. எல்லா வீடியோவில் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஈஸியான டிஷ் இருக்கான்னு இப்போ பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலி எல்லா குக் பண்ணுற உமனுக்கும் இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து குக் பண்ணுறத விட என்னடா மார்னிங் குக் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதுலேயே வந்து ஆஃப்டர்நூனே போயிடும். இதுலேயும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கணும், ஆனால் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தால் அது ஹஸ்பண்ட் பிடிக்காது. சரி, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தால் அது எனக்கு பிடிக்காது. 2 பேருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டிஷ் பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கும் போது ஐயோ விடிஞ்சிரும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால தான் அப்படி வண்டி ஓடுது. இதே மாதிரி தான் மார்னிங் கிச்சன் வந்து வீக் டேஸ்லேயும் பயங்கர பிஸியாக இருக்கும். அது இனி வரக்கூடிய விளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அதிகமாக மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுனாலும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விளாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.